ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பாப்பா ட்ரெஸ் அடிப்போம். 2 இயர்ஸ் பேபி தான். இது வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 1.25 மீட்டர் தான். அதில் தான் இதை கட் பண்ணி அந்த 1.25 மெட்டீரியலுக்குள்ளே இதை கட் பண்ணியிருக்கு. இதில் ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துருப்பேன். என்னன்னா, குட்டி பப் ஸ்லீவு, 3 இன்ச்சஸ் பப் ஸ்லீவு. இந்த ஆமுலில் ஜீரோவில் முடியும் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா. ஏன்னா பாப்பான்றதால கொஞ்சம் கம்ஃபர்டபுளுக்கோசம் இந்த ஆமுலில் ஜீரோவில் முடிகிற மாதிரி கட் பண்ணிப்பேன். வேணா அந்த ஸ்லீவ் உங்களுக்கு டீட்டெயில் வேணா நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் உங்களுக்கு புரியும். வேணா யூஸ் பண்ணாமல் இந்த சேம் அந்த கட்டிங் நீங்கள் ட்ரை பண்ணலாமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேரக்டாக கட்டிங் போயிடலாம் வாங்க. 1.25 மீட்டர் தான் பிலோனி வித் சின்ன ஸ்லீவ், குட்டி ஸ்லீவ் தான். குட்டி 1.25 மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட் தான். இதுக்கு நம்ம 21 தான் இது ரெடி அளவு. நான் லூஸ் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 21 + 23 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறேன். வெயிஸ்ட்டு 20 × +2 இன்ச்சஸ் 22 வெயிஸ்ட்டு. ஆமுலுக்கு லூஸ் என்னவோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆமுல் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் தான், ஒரு 10 இன்ச்சஸே லூஸ் வைக்கிற ஆமுல். 24 தான். அந்த ட்ரெஸ்ஸோட லென்த்து -7 இன்ச்சஸ். யோக் ஹைட் 7 இன்ச். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் நான் யோக் ஹைட் வைக்கிறேன். அப்போ -16 16 இன்ச்சு கட் பார்த்து இது வெட்டுறேன் 5 இன்ச்சஸ். வெயிஸ்ட்டு 20 + 2 இன்ச்சஸ். அப்போ 22 இன்ச்சஸ் வெயிஸ்ட். இதில் மெஷர்மெண்ட் லூஸு. இதோட ரவுண்ட் அப்படியே என்ன மெஷரோ எடுத்தாச்சு. டவுன் பொசிஷன். இப்போ நம்ம இது யோக் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம். இந்த ரவுண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பயாஸ் கட் பண்ணாலே நம்ம லைட்டாக இப்படி இழுத்து வச்சு இந்த ஸ்கர்ட்டோட லெவலில் கரெக்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டே தட்டினா தான் நம்மளுக்கு கரெக்ட் பண்ண முடியும். இந்த லாஸ்ட்டாக பண்ணணுன்னா வச்சுன்னா அன்னிவனாக வரும். பயாஸ்ன்றதுனால இந்த சென்டரில் மட்டும் அதில் பொசிஷன் மாறுறப்ப அன்னிவனாக கீழே தொங்க ஆரம்பிச்சிடும். லாஸ்ட்டு வெட்ட முடியாது. அப்போனா அப் அண்ட் டவுன் வந்துகிட்டே இருக்கும். நம்மளால் கரெக்ட் பண்ணி வெட்ட முடியாது. அதனால் அப்படி நல்லா இப்படி மாலை மடித்து இந்த இப்படி வச்சு பார்க்கணும். நம்ம கரெக்டாக இருக்கா லெவல். இப்போ நம்ம இந்த லெவலில் ஃபஸ்ட்டு நல்லா இப்படி தடவிட்டு இந்த லெவல் ஒரே அளவுக்கு கரெக்ட் பண்ணிட்டோன்னா, சைஸ் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக அந்த அன்இவன் கட்டிங் வராது. இப்போ யோக் பீஸுக்கு இவ்வளோ தான் இருக்குது எனக்கு. இது போதும். நம்மளுக்கு 7 இன்ச்சஸ் தானே, இது போதும். அதுதான் நான் ஃபஸ்ட்டே நான் வெட்டியாச்சு டவுன் பீஸை. ஓகே, பேக் ஓப்பன் வித் ஜிப்பு. பேக்கு இது ஃப்ரண்ட்டு. யோக் ஹைட்டு 7 இன்ச்சஸ் தேவைப்படாது. சும்மா பேக்கில் மட்டும் ஒரு எஃபெக்ட் ஒரு டாட் கொடுக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு தேவைப்படாது. ஒரு ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்கனாலும் கொடுக்கலாம். நான் இப்போ இதுக்கு பேக்கில் மட்டும் தான் கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்குறேன். 7 இன்ச்சஸ் யோக் ஹைட்டு. ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இதோட ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு 9 இன்ச்சஸ். குட்டி பாப்பானதில் 9 இன்ச்சஸ்ஸு. 9 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஆஃபில் 4.5. செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெயிஸ்ட்டு இதுதான் மெஷர்மெண்ட்டு. செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21 + 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன் 23. வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சஸ். அதுக்கு ஒரு ப்ளஸ் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 22. செஸ்ட்டு போட்டாச்சு. வெயிஸ்ட்டு 23 4 டிவைட் பண்ணால் 5.25. இது வெயிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22. 20 + 2 இன்ச்சஸ் ஆடு 22. அப்போ இதை 4 டிவைட் பண்ணால் 5.5. 5.25. செஸ்ட்டு 5.25 5.5. இது ஆமுல் போச்சும் போதே 9 இன்ச்சஸ். நான் ஒரு 10 இன்ச்சஸே இதுக்கு ஆமுல் வைக்கிறேன். மெஷர்மெண்ட்டு 10 இன்ச்சஸ். 10. பேக் பீஸ் இதில் தான் இருக்குது. இந்த பேக்குக்கு நம்ம சும்மா ஒரு டாட் இதில் பேக்கில் சும்மா ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க் கொடுத்துட்டு, இதுக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1.25. இந்த பேக்குன்றதுனால பேக்குக்கு மார்க் கொடுத்துட்டு இந்த கிராஸ் இப்படி வச்சு எடுத்துக்கலாம். ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸை வெட்டிடலாம். ஃப்ரண்ட்டுக்கு டாட் தேவை. அதனால் அந்த கிராஸை வெட்டிடலாம். லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு எப்பவுமே சொல்லியிருக்கும். லைட்டாக ஒரு பெண்டு இங்கே ஃப்ரண்ட்டுக்கு எப்பவுமே கீழே ஒரு பெண்டு கொடுக்கணும். கொடுத்தா அதில் ஒரு ரவுண்ட் ஷேப் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி மேலே ஏறாமல் பார்க்க நீட்டாக ஸ்ட்ரெயிட் இருக்கும். அதனால் ஒரு லைட்டாக ஒரு பெண்டு இருக்கு கீழே. அதை வெட்டிடலாம். அதுக்கப்புறம் நான் ஃப்ரண்ட்டுக்கு டாட் இல்லை, அதனால் அதை டாட் எடுத்துடலாம். நம்ம சின்ன லைட்டாக ஒரு கவர் தட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஒன்றா கட்டிங் பண்ணிவிட்டு ஒரு கவர் தட்டு எடுத்துடலாம். பேக்கு ஜிப்புன்றதால அதுக்கு என்ன சீம் மார்ஜினோ அந்த அலோன்ஸ் நம்ம கொடுத்துட்டு அப்படியே வெட்டிங்கணும். அந்த பேக்கை இன்னும் வெட்டிடணும். இதுமாரி பெரிய கவுன் கூட இந்த சொல்லியிருப்பேன். இந்த கவுன் இந்த கிராஸ் லைட்டாக கண்டிப்பாக இருக்கணும். பேக்கு ஏறணும், ஃப்ரண்ட்டு லைட்டாக இறங்கி வரும். இதுக்கு லைட்டாக இருந்தப்போ ரொம்ப இறங்க வேணும் பாப்பான்றதுனால இப்போ இந்த டாட்டை எடுத்துடலாம். இந்த ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா சேர்த்து தானே ஆட் பண்ணேன். இந்த டாட்டை நான் இப்போ எடுத்துடுறேன். ஃப்ரண்ட்டுக்கும் சேர்த்து அப்படி டாட் போடும். டாட்டுக்கு தேவை வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ டாட் இதுக்கு வைக்கல.
பேக்குக்கு மட்டும் டாட் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டோட டாட்டை எடுத்துடுறாங்க. வேண்டாம், இந்த சேர்த்து ஒன்றா கட்டிங் பண்ண தேவையில்லை. ஒரு கவர் தட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றா போட்டு கட் பண்ணி லாஸ்ட்டாக அப்புறம் கூட நீங்கள் கவர் தட்டு ரைட்டாக வெட்டிடுங்க. அதனால் இதில் நெக்கு பார்த்தீங்கன்னா 2.25 தான் நான் விற்று வைக்கிறேன். இல்லை டீப் வந்து 2.25 டீப்பு. சென்டர்லேருந்து ஒரு 2 inches லைட்டான ரவுண்டு, லிட்டில் ரவுண்டு ஒரு நான் இதுக்கு ஆல்ரெடி நான் மார்ஜின் கொடுத்து ஆட் பண்ணால் அந்த மார்ஜின் வைக்கிற நெக்கில் கரெக்டாக வெட்டிடுறேன். எவ்வளோ தேவையோ அதுலேருந்து மார்ஜின் மெரிக்காக வச்சுட்டு வெட்டியாச்சு. இதுக்கு நான் மார்ஜினோட ஆட் பண்ணியிருக்கேன். ரெடி போட்டு வெட்டல இவ்வளோ இருந்தால் போகணும். இதில் எக்ஸ்ட்ரா மார்ஜின் கொடுத்து நான் ஆட் பண்ணி வச்சேன். நெக்குக்கு மெலிசாக பிடிச்சா போதும். சின்ன பாப்பாட்டு தான் மெலிசாக பிடிச்சி நம்ம தைக்க வேண்டியதான். கவர் தடி கட் பண்ணி வச்சு பேக் டாட் ஆட் பண்ணிடுறேன். மெலிசாக தான் கொடுத்தேன். டாட் வந்து 1/2 inch தான் கொடுத்து அந்த டாட் மார்க்கை இங்கே போட்டுக்கிறேன். பேக் டாட் இதை பொறுத்து நம்ம நெக்கை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் பாப்பாவுக்கு எவ்வளோ இருந்தால் போதும். குட்டி இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா நம்மளுக்கு இவ்வளோதான். மெஷர்மெண்ட்னா 2.25 inch வச்சா போதும். இதில் ரெடி வித்து வந்து ஒரு 4 inches இருந்தால் போதும். குட்டி பாப்பானது நம்ம சின்ன டீட்டெயில் கொடுக்கலான்னு இருக்கிறேன். பென்டாக் ப்ளைனாக இருக்கிற பாப்பா ட்ரெஸ் ஆனால் ஒரு பென்டாக் டீட்டெயில் அதை கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டில் ஒரு லைனிங் தேவையில்ல. இது அம்பர்லா வெட்டிகிட்டே நான் இதுக்கு டாப் போர்ஷன் லைனிங் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே 4ஆம் அடித்து அம்பர்லா சீமாய் வராது, சைட் சீமே இருக்காது, அப்படியே ஒரே சீம் தான் இருக்கும். இதே 4ஆம் அடிச்சுட்டு இதில் மெஷர் பார்த்தீங்கன்னா 22. அது மெஷர்மெண்ட் என்னவோ அப்போ 3 inches. சென்டர் வந்து 3.25. அது கேதரிங் கொடுத்தனால இந்த ரவுண்டு எக்ஸ்ட்ரா கீழே இருக்குது. இது கேதரிங் கிடையாது. கேதரிங் இல்லாமல் தான் வெட்டுறோம். லைனிங்க்கு கேதரிங் வைக்கல. டவுன் பொசிஷன் 1 inch கம்மி பண்ணி தான் வரும். அது 16னா இது பற்றியும் லைனிங்கும் ஃபஸ்ட்டு நம்ம இதை சைஸ் பண்ணிட்டா அந்த அன்னியன் வராது. டாப்புக்கு எப்படி நம்ம சைஸ் பண்ணணுமோ லைனிங்கும் ஃபஸ்ட்டு டைட் பண்ணி பார்த்தா லைனிங் அம்பர்லாஸ் கட்டு தான். அதுவும் ஃபஸ்ட்டே வெட்டிட்டு, ஏன்னா அதுக்கு ஃபேப்ரிக் 1.25 தான் வாங்கியிருக்கு. இதுக்கு லைனிங் வேணும். அதனால் ஃபஸ்ட்டு இதுவும் அம்பர்லா கட் வெட்டிட்டு தான் இதையும் பண்ணுறோம். ஒரிஜினல் எப்படி பண்ணோமோ சேம் லைனிங் நான் கட்டை வெட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த சைட் பீஸே எடுத்துக்கலாம். எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு சன் கிரேப் கொடுத்துட்டு, ஏன்னா சன் கிரேப் ஷேடட் மாறும். இந்த டாப்புக்கு அதுக்கு ஷேடட் மாறும் கூட சன் கிரேப் ஒன்று கொடுத்துட்டு காட்டன் ஸ்டிப்பு கோசம் உள்ளே கொடுத்துறேன். சன் கிரேப் மட்டும் தான். சன் கிரேப்பு இது பார்த்தீங்கன்னா மேலுக்கு மட்டும் தான் நான் காட்டன் யூஸ் பண்ணேன். யோக்குக்கு மட்டும் தான் காட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். டவுனுக்கு இல்லை. வெறும் டாப்புக்கு மட்டும் அப்படியே நம்ம ஃபேஸிங் போகிற அடிச்சு திருப்புக்கு ஒரு காட்டன் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஃபினிஷிங் கோசம் நான் காட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். 1.5 மீட்டர் என்ன வருமோ அதை வெட்டலாம். பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் வரும் சின்னதாக, ஒரு அழகான பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணலாம். பென்டாக்கு வைக்கலான்னு இருக்கேன். அவன் வரும்னு நினைக்கிறேன். பென்டாக்கு கண்டிப்பாக வரும். இதெல்லாம் ஃபேப்ரிக் இருக்குது. செக் பண்ணி பார்த்தா தெரியும். நான் இப்போ ஸ்கொயராக தான் வெட்டுறேன். ஏன்னா பென்டாக் பிடிச்சிட்டு சைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பென்டாக் போட்டுட்டு சின்ன டீட்டெயில் மட்டும் நான் அது கொடுக்குறேன். ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்குது பாப்பா ட்ரெஸ். ஆனால் ஒரு பென்டாக் டீட்டெயில் மட்டும் இதை நான் கொடுக்குறேன். இதில் லூஸ் பார்த்தீங்கன்னா கை லூஸு 6 inches தான். இந்த இடம் லைட்டாக அப்படி ஷேப் உள்ளே எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், இந்த டிஃப்ரெண்ட் லைட்டாக உள்ளே எடுத்துகிட்டு ஹைட்டு 2.5 தான். பாப்பா இருந்தாலும் 2.5 inches ஸ்லீவ் நார்மல். ஆம்பூல் மெஷின் பார்த்தீங்கன்னா 10. அப்போ இது லைட்டாக அப்படி பெண்டு எடுத்துகிட்டு லைட்டான ஒரு பெண்டு இப்படி ஸ்லீவ்ன்றதுனால நான் இது காட்டன் யூஸ் பண்ணல. வெறும் சன் கிரேம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகிடும். இது லைட்டான ஒரு பெண்டு. 2.5 inches ஸ்லீவ்லேருந்து இது குட்டியாக பஃப்பு. இது ரைட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பஃப் ஆட் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு. இந்த பாருங்க இப்படி இந்த மாதிரி ரெடி வந்துட்டா ரைட்டாக பெண்டு ரெடி. என்ன மெஷர்மெண்ட்டோ 10 inches ஆம்புல். இதோட லூஸ் பார்த்தீங்கன்னா 6 inches. இந்த ஷேப்பில் எடுத்துக்கணும். ரெடி 10 6 inches. இதுக்கப்புறம் நான் லைட்டாக பஃப்ன்றதால் லைட்டாக கொஞ்சம் அப்படி பஃப்புக்கான எஃபெக்டை இங்கே ஃபேப்ரிக் எடுத்துடணும். நம்ம பஃப்பு லைட்டான பஃப்பு. இந்த லைட்டான ஸ்லீவு 0ல் முடியும் ஸ்லீவு. இந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் அவுட் புட்டு எப்படி வருது மட்டும் காட்டுறேன். இது லைனிங் ஒரிஜினல் வச்சு லைட் பஃப் ஸ்லீவு வெட்டியாச்சு.
லைட்டு பஃப் ஸ்லீவு ஆமுள்ள ஜீரோவில் நிற்கும். ஆமுள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வை ஓப்பன் ஆகும், ஜீரோவில் நிற்கிற ஸ்லீவு லைட் பஃப் ஸ்லீவ். ஓகே, பாட்டில் செக் பண்ணிடுறேன். பேக் பீஸு, ஃப்ரண்ட்டு, இது டவுனு, அம்பர்லா ஸ்கர்ட் டவுன் வித் லைட்டாக கேதரிங்கு, லைனிங் கேதரிங் கிடையாது. இதை ரெடி பண்ணி அவுட் பண்ணி எப்படி வருதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது லாஸ்ட் அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகே, பண்ணி அவுட்புட் எப்படி வந்து மட்டும் பாருங்கள். ஃபுல் அம்பர்லா கட்டு வெயிட்டில் கேதரிங் பண்ணி வெட்டியிருப்போம். அது ஸ்டிச்சிங் நீங்கள் அந்த கட்டிங் மெத்தட் அதில் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்லீவோட டீட்டெயில் மட்டும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த ஜீரோவில் முடியும். இந்த ஸ்லீவ் ஜீரோவில் முடிஞ்சிருக்கும் அந்த ஸ்லீவ். ஏன்னா இது பாப்பாவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளுக்கு வந்து முடியுது. சில பேர் ஸ்லீவில் சுட்டோம். இது நம்ம ஸ்லீவ் வச்சு குட்டி பப் ஸ்லீவ் வச்சு இந்த ஆமன் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் முடியும். இங்கே பாருங்கள், இங்கே முடிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், ரவுண்ட் நெக்கு ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துருப்பேன். பென்டாக்கு பாருங்கள், பென்டாக் டீட்டெயில் இதை கொடுத்துருப்போம். பென்டாக்கு பேக் ஓப்பன் அண்ட் கன்சல் ஜீப்பு வித் கேதரிங் அம்பர்லா கட். இங்கே பாருங்கள், அம்பர்லா கட்டு வெறும் 1.25 மீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணலாமே. 1 மீட்டர் இருந்தால் கூட 1 மீட்டர் ஃபேப்ரிக் கூட ஒரு பாப்பா ட்ரெஸ் வெட்டலாம், கேதரிங் எல்லாம் வெட்டலாம். 1 மீட்டரில் கேதரிங் எல்லாம் வெட்டலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.